ஏன் பொண்டாட்டிய பார்க்க விட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல? ம் என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். உங்களுக்கு அந்த உரிமையே நான் தரவே இல்லை, நீங்களா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவீங்க, அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இங்க நடக்கிறது வேற விஷயம் ஏதாச்சும் வேண்டாம். பெரியவங்க மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரகு, என்ன ரகு, என்ன ரகு, என் பாட்டிய பேசும்போது அமைதியா வாயை தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அதே மாதிரி அமைதியா இருங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அவ சொல்லட்டும் வந்து, என்கிட்ட வர்றதுக்கு விருப்பம் இல்லை, என் கூட வர மாட்டேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு. நீங்க எல்லாம் ஏதாச்சும் கற்பனையா கதை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அது எப்படி தம்பி நீங்க உரிமை இல்லைன்னு சொல்லலாம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எனக்கே உரிமை இல்லையா? பெத்து இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கி பிள்ளைய சந்தோஷமா கட்டி கொடுத்து ஒரு இடத்துல நிம்மதியா இருப்பான்னு சொல்லி நம்பிக்கையா உங்க நம்பி தானே கொடுத்தேன். இப்ப என்னன்னா எனக்கே உரிமை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல அத்தை, பக்கத்துல நின்னுட்டு இருக்கவங்களதான் சொன்னேன். அவங்க மட்டும் நல்லவங்களா என்ன? பிரியாவை என்னென்ன பாடுபடுத்தினாங்கன்னு தெரியாமையே இருக்கு எங்களுக்கு. ரகு, அவங்க அம்மா அம்மா இருந்தாலும் என்ன பண்ண தப்புதானே சொல்லி கட்டுறேன். ஏன்பா தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்டு பொண்ணு நான் மட்டும் நீங்க அப்படியே தலையில தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குவீங்க. எங்க வீட்டு பொண்ணு என்ன, நாங்க என்ன கடாவுக்கு ஏந்தி விட்டா மாதிரியே ஏந்தி விட்டுருக்கோம் சொல்லுப்பா? இல்ல கோவிலுக்கு ஏந்தி விட்டுருக்கோமா? நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் வாயை பாத்துக்கிட்டு சரிங்கய்யா சரிங்கய்யான்னு கும்பிடு போடுறக்கு. உங்களை பார்த்து ஒரு 2 கேள்வி கேட்டா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே. எங்க வீட்டு பிள்ளைய இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு இருக்கா இல்லையா? நீ என்ன பார்த்து கேள்வி கேட்கற? பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுக்க தெரியாதவன் நீ என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் என் பிள்ளைய ஒழுக்கம் கெட்டு போயெல்லாம் வளர்க்கல. ஆனா உங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. எனக்கும் என் மருமவளுக்கும் ஆவாதுதான், இல்லைன்னு சொல்லல. நான் ஒன்னும் என் மருமவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டல. அதுக்காண்டி இந்த மாதிரி கண்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அவளை காயப்படுத்தல. நான் ஒன்னும் முடிஞ்சு போன விஷயத்த இப்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க அம்மா அப்ப பண்ணதை இப்ப எடுத்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. போதும், நிறுத்துங்க ரகு. எது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அனு ரொம்ப ரொம்ப பாவம். உங்களுக்கு என்ன தெரியும் அனுவை பத்தி? அனு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினம் அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதை எல்லாம் பத்தி உங்களுக்கு 1% கூட அக்கறை இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் அனு உங்க கூடயே இருக்கணும், அவ்வளவுதான். அவ கஷ்டமா இருக்காளா இல்ல சந்தோஷமா இருக்காளான்னு எதையுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க. நீங்க என்னன்னா உங்க இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறீங்க. எங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ரகு. அவ மனசுல என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு அது கூட தெரியாது. சும்மா எதையாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அனு என்கிட்ட இருந்து எதையும் மறக்க மாட்டான். அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவ நல்லாதான் இருக்காங்க. ஆமாப்பா தம்பி, நல்லா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. காலையில உங்க அம்மா போன் பண்ணாங்க, அப்பவே தெரிஞ்சிச்சு அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவன் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன் உன் பாட்டிக்காரி பக்கத்துல தானே நிக்கிறாங்க. உன் பாட்டிய கேள்வி கேட்டோம், உன் மாமா பொண்ணு கேள்வி கேட்டோம், குதின்னு குதிக்கிறியா வந்ததுல இருந்து? உன் பாட்டி கிட்ட கேட்க வேண்டியது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஏன் உன் பாட்டி அவங்க மேல தப்பு இல்லைன்னா அமைதியா நிக்கிறாங்க? இந்த எல்லா விஷயமும் உங்க பாட்டிக்கும் தெரியதான் செய்யும். என் பிள்ளை சொல்லதான் செஞ்சிருக்கா, யார்கிட்டயும் சொல்லாம இல்ல. ஏமா தலையை குனிஞ்சு நிக்கீங்க? உங்க மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு உங்க பேரன் குதிக்கானே, சொல்லுங்க. ஐயா நம்மளா தப்போம் நம்ம மேலதான். உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுனா எங்க வீட்டு பிள்ளைய அப்படின்னு சொல்லுங்கம்மா. ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. அது எப்படிமா உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் வீடு தேடி வந்து இந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளை பிரச்சனைல இருக்கு, நீ தண்ணி கொடுத்துன்னு போயிரு, அதுதான் நல்லது, அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்கீங்க. இதே எங்க வீட்டு பிள்ளைக்கு பிரச்சனைனா மட்டும் எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டுல வந்து பொறுத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறீங்களோ? உங்க வீட்டு பிள்ளை மட்டும் உங்களுக்கு வசதி, எங்க வீட்டு பிள்ளை பிச்சைக்காரி, அப்படிதானே? அந்த பிள்ளைக்கு பேச தெரியல, சூதானமா நடந்துக்க தெரியல அப்படின்றதுக்காண்டி அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்த கூடாது. ஆமா பாட்டி, உங்களதான் பாட்டி கேக்குறேன், என்ன நடந்துச்சு வீட்டுல? என்னதான் நடக்குது? 3வது மனுஷங்க, அவங்களுக்கு தெரியுது நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை என்னன்னு. நம்ம வீட்லயேதான் இருக்கேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்க சொல்றது எல்லாமே உண்மை, அப்படிதானே? தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு இல்லாம சொல்லுங்க பாட்டி. அது எப்படி சொல்லுவாங்க? அவங்க வீட்டு பொண்ணை மட்டும் வெளியே தண்ணி கொடுத்து அனுப்பி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க சொல்லிட்டோன்னு வச்சுக்கியா, நீயும் பிரிஞ்சு போயிருவியா? அவங்க வீடு மட்டும் 2ஆ உடஞ்சிடக்கூடாது. ஆனா மத்தவங்க வீடு எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. இப்படி தண்ணி கொடுத்துன்னு போயிட்டாலே, வீட்டை உடைச்சிட்டாலே, இதெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல எங்க வீட்டு பிள்ளை. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கீங்களா? உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன். ரகு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உங்க அம்மாவை தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. பெரியவங்களுக்கான மரியாதையை நான் வந்ததுல இருந்து தந்துட்டு தான் இருக்கேன். ஆனா உங்க அம்மா கொஞ்ச நேரம் கூட வாயை மூடிக்கிட்டே இருக்க மாட்டேங்க. நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம், பேசி தீக்கணும்னு தானே வந்திருக்கோம். பேசி தீக்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் பெருசாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. முதல்ல உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க பண்றது தப்பா இல்லையான்னு எங்களை சுட்டி காட்டலாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினு வச்சுக்கோ, மரியாதை இருக்காது. இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வார்த்தைய பார்த்து பேசுன்னு சொல்லிதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அணுவை கூட்டிட்டு போனோன்னு தானே வந்தேன்.
அதுக்கான விஷயத்த மட்டும் பாரு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுச்சா? உனக்கு எப்படி அணு மேல மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் அடுத்தவங்களை பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் வயசுல அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அவங்கள வாய மூடினிக்கிட்டு இருக்க. உன் கோவம் எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நம்ம மேல இருக்க தப்ப முதல்ல திருத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க மேல இருக்க தப்ப நம்ம சுட்டி காட்ட முடியும். நம்ம மேலேயே இன்னும் என்ன தப்பு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல. இதுல அவங்க கிட்ட சண்டைக்கு போய் நின்னுகிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் வாயை கட்டுப்படுத்து. கோவப்படாதுன்னு சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்த. ஆமா, என்னையே சொல்லு. ச்சே, இவங்க மட்டும் ஒழுக்கமா என்ன? நம்ம வீட்டு பிள்ளைய அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையா? மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம இவங்க பேசுனதெல்லாம் தெரியாமயே இருக்கு. இப்ப வரைக்கும் அவளை காயப்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போன் பண்ணி சொன்னால. ரகு, சின்னல பண்ற ரகு, இப்ப அத பேசுற நேரமா இது? அவ சொல்ல தானே செஞ்சா, யாருக்கும் தெரியாம தான் போன் பண்றேன்னு. பைத்தியக்கார மாதிரி ஏன் ரகு கோவத்துல இப்படி பண்ற நீ? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா யாருக்கிட்ட பிரச்சனையோ அவங்க கிட்ட மட்டும் பேசு. பைத்தியம் மாதிரி பண்ணாத. அவனு கிட்ட பேசணுமா? என் பொண்டாட்டி கிட்ட நான் போய் பேசிட்டு தான் வருவேன். நீங்க அதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு மத்தவங்களெல்லாம் இருக்காத. உன்னால அவ வாழ்க்கையும் போயிரும். பைத்தியக்கார மாதிரி நடந்துக்காத. கோவத்துல ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். வாய மூடு. ஓ, இப்பதானே தெரியுது கதை என்னன்னு சொல்லி. நல்ல ஊம குசும்பு மாதிரி எங்க கூடயே பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்னென்னலாம் பேசுறாங்க, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் போனை பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காப்பல. நாங்க தான் முட்டாள் மாதிரி இவ எங்க வீட்டு பொண்ணு எங்க கூடயே வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடியே இழுத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம். ஆனா ஒரு பாம்பை கட்டி பின்னாடி இழுத்துக்கிட்டு வந்திருக்கோம்னு இப்பதான் புரியுது. அந்த பாம்பு பாலை குடிச்சிட்டு கொத்துன்னு கொத்திக்கிட்டு கிடக்கு போல. பாம்பு கிட்ட போயிட்டு நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியுமா? அது அவ ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. நீங்க தேவையில்லாம அவளை பத்தி இந்த மாதிரி பேசாதீங்க. நிறுத்து ரகு. இப்பதான் உன் வாயால சொன்னேன். நீங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் போன் பண்ணி சொன்னதே அவதான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல அப்படியே பிளேட்ட மாத்தல. உன் மாமா பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த செகண்டே சமாளிக்க பாக்கல. உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப நீ தானே நல்லா பாத்துக்கணும். முதல்ல உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு திருத்திக்க பாரு. நீ என் மேல தப்பு இருக்குன்னு சுட்டி காட்டினது உடனே நான் பிரியாக்கு சப்போர்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்புனேன். ஆனா நீ ஒரு நாளாச்சும் அனுக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை, சேது பிரச்சனைன்னு உட்காந்து பேசிருக்கியா அவகிட்ட மனசார? சொல்லு ரகு, சொல்லு. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன ஒரு நாளாச்சும் உட்காந்து அவகிட்ட பேசிருக்கியா? வெளியே கூட்டிட்டு போய் தான் பேசிருக்கியா? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இதெல்லாம் ஹாப்பியா தானே இருக்க இல்லையா? எதனா உனக்கு தேவையா? சொல்லு ரகு, சொல்லு. அது எப்படி கேட்டிருப்பான்? நம்ம கிட்டதானே வாய் இங்க இருந்து காது வரைக்கும் இருக்கு. அவங்க வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். இவங்க கேட்டாதான் அவ சொல்லிடுவான்னு தெரியுமே. அதனால கேட்காமையே அப்படியே ஒப்பேத்திக்கிட்டே போலான்னு நினைச்சிருப்பான் போல. முதல்ல உன் மேல இருக்க தப்ப சரி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என் அம்மாவையும் பேசலாம், எங்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசலாம். உனக்கு முன்னாடியே எனக்கு அனுபவம் தெரியும் சின்ன வயசுல இருந்து. அவன் மேல உரிமை இல்லைன்னு நீ சொல்லாத. அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ எப்படி சொல்றியோ அனு அவ சொல்லட்டும்னு சொல்லி அதையே தான் நாங்களும் சொல்றோம். அனுவை நீ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவாத. அவளுக்கு இங்கதான் இருக்க விருப்பம் இருக்குன்னா இங்கே இருக்கட்டும். அவ அப்படி சொன்னாலா? அவ அப்படி சொல்ல போய் தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அனு, அனு. இப்ப எதுக்கு எங்க பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்க பிள்ளைய நீங்க கூப்பிட்டுட்டு போங்க. நாங்களும் மனசார அனுப்பி வைக்கிறோம். இப்படி சொன்னா எப்படிமா? அவளும் எங்க வீட்டு பிள்ளை தானம்மா. எங்க வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. அனு, நான் ரகு வந்திருக்கேன். தயவு செஞ்சு கீழே வா. நீ எல்லா விஷயத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கீழே வர போறியா இல்லையா நீ? ரகு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. உங்ககிட்ட பேசி தீர்த்துக்கலாம் தான் வர சொன்ன பிரச்சனை எல்லாத்தையும். ஆனா நீங்க பேசுற நிலைமையில இல்லன்னு நல்லாவே தெரியுது. ரேஷ்மாக்கா, தயவு செஞ்சு உங்க தம்பியை வெளியே கூட்டிட்டு போங்க. முத்துமாரி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சொல்லுங்க? அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாதானே தெரியும். பேசாமே இருந்தா எல்லாமே சரியாயிடுமா? பேச வைப்போம். ரகு அனு கிட்ட எல்லாம் போய் கோவப்பட மாட்டான். உங்ககிட்ட கோவப்படுற மாதிரி அனு கிட்ட என்னைக்குமே கோவப்பட்டதே இல்ல. அவ என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் அவனுக்கே தெரியாது. தெரியாத பட்சத்துல அவன் எப்படி முடிவெடுக்க முடியும்? அவ தானே சொல்லணும் வாயை திறந்து. பிளீஸ், எங்க தம்பி சைடு இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல அவனுக்கு கோவப்படுறான்னா அவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. தெரிஞ்சா அவன் கண்டிப்பா அனுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. ஆமாயா முத்துமாரி, அவனுக்கே இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கே நேத்து காலையில வரும்போது அனுப்பில சொல்லிச்சு, பொறுமையா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்போம்னு சொல்லிதான் நானும் அமைதியா இருந்தேன். அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி இப்படியெல்லாம் பேசுவான்னு கண்டிப்பா அவனுக்கு தெரியவும் தெரியாது, எனக்கும் தெரியாதியா. வீட்டுல இப்படி ஒரு சண்டை நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அவன் போயிட்டு அனு கிட்ட பேசிட்டு வரட்டும். நீங்க சொல்ற மாதிரி உங்க வீட்டு பிள்ளைய நாங்க இப்போதைக்கு கூட்டிகிட்டு போகல, இங்கே இருக்கட்டும். ஆனா அவன்
சொல்லணும்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுல்லா தெரியுமா சொல்லுங்க. அதுதானே எங்க பிரச்சனையே. எங்க பிள்ளை எங்ககிட்ட எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் முழுமையா சொல்லவே இல்லை. காலையில ஏதோ எதர்ச்சியா தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு போன் எப்படி சத்தம் வரா மாதிரி வெய்யுமான்னு சொன்னேன். அவளும் வேண்டாமான்னு தயங்கினா. அட வெய்யுமா பேசிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் தெரியுது. செடுத்த உடனே என்ன சீர்றாங்க தெரியுமா இவங்க குதிக்காரே. இதே குதிய போன்ல குதிக்காங்க அவங்க. ஆமா, சின்ன பேச்சு. என் பிள்ளைய மயக்கிட்டே ஏமாத்திட்டே சின்னம் தெரிஞ்சே இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா தெரியாம என்னென்ன பேசியிருப்பாங்க. என் பிள்ளை அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கதானமா செய்யுது. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அவன் வந்து கூப்பிட்டோன்னே அப்படியே அனுப்பி விட்டுருவீங்களா? சொல்லுங்க. ஏன் உங்க வீட்டு பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கும்போது இங்கேயே இருந்துதானே சொல்லி உங்க கூட தானே வச்சிருக்கீங்க. இல்ல போய் சகிச்சுக்கிட்டு அங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்டுட்டீங்களா? அவன் பெத்த பிள்ளையே எல்லாத்தையும் உங்க கூட தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி என் பிள்ளையும் நான் இங்கே வச்சுக்கிறேன் காலம் முழுக்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என் பிள்ளைக்கு சோறு போற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இருக்கு, பணமும் இருக்கு. என்ன உங்ககிட்ட இல்லாத பணம் என்கிட்ட கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஒரு நிமிஷம் அவங்க போய் பேசட்டுமே. அத்தை ஒரு நிமிஷம், அவ பேசிட்டு வரட்டும். அவர் சொல்ற மாதிரி இது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க 2 பேர் பேசினாதான் இதுக்கான முடிவு கிடைக்கும். எதுக்கு இத்தனை நாள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணாங்க. இன்னைக்கு அவளை அப்படியே பேசி ஏமாத்தி கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க போல. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. ரேஷ்மக்கா, உங்க தம்பியை போய் பேச சொல்லுங்க. பொறுமையா பேசிட்டு வா. நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் அவ பண்ணட்டும். புரிஞ்சுதா? நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாட்டி. செய்யா ரகு, அமைதியா போ பாட்டி. எல்லார் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டல. ஆனா அவ அதுக்கு மேல நான் தான் பைத்தியக்கார மாதிரி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு திரியிறேன். அவ ஒரு நாளும் புருஷன்ற நம்பிக்கை என் மேல வைக்காம தான் இருந்திருக்கா. அப்படி என் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அவ சொல்லிருப்பாள்ல என்கிட்ட. அப்படி இருக்காது ரகு. அவ வேற ஏதாச்சும் யோசிச்சு கூட உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. வேற என்ன காரணம் பாட்டி இருக்கும் சொல்லுங்க. வேற என்ன காரணமா இருக்கும்? நீங்க வேற போங்க பாட்டி. அவகிட்ட பேசிட்டு வர முதல்ல. போய் பொறுமையா பேசிட்டு வா. புதுசா நாடகம் போட்டுக்கிட்டு இவனுக்கு இவங்க வீட்டுல நடக்கிறதே தெரியாம இருக்கான். இதை நம்ம நம்பலும் போல. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா சும்மா. ஆமா, இவன் என் வாயதான் அடக்குவான். பேசுறவன் வாயை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடப்பான். ஷாக்கி, நான் பேசுறது உனக்கு கேட்கணும்னு கண்டிப்பா நினைக்கிறேன் ராக்கி. உன்னை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் சொன்னாங்க. என்னால இங்கே தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு ராக்கி. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துடு. எப்பவுமே சொல்லுவேல்ல உன்னை கஷ்டப்படாம பார்த்துப்பன்னு சொல்லி. அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. நீ இல்லாம 3 மாசம் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு பைத்தியக்காரி மாதிரி இருந்தேன். ஆனா இப்பதான் ராக்கி எனக்கு தெரிஞ்சிச்சு அது உண்மை இல்லைன்னு சொல்லி. தயவு செஞ்சு திரும்ப வந்துடு ராக்கி என்கிட்ட. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ராக்கி. ப்ளீஸ் டா. நான் அழுத உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேல்ல, அழுதாம நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போதும் ராக்கி என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேல்ல. இங்க பாரு ராக்கி, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பல. நான் எங்க வீட்டுல சம்மதம் சொன்னாதான் கல்யாணம்னு சொன்னேன். இப்ப யாருக்கிட்டயுமே கேட்கல ராக்கி. சீக்கிரம் வா ராக்கி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்கிட்ட நான் பேசுறேன். எழுந்து பேசு ராக்கி. என்னை விட்டு போன்னு சொன்னேன். ஒரேடியா போயிடலான்னு பாக்குறியா ராக்கி? தயவு செஞ்சு எழுந்து வா ராக்கி. நீ இல்லாத இந்த 2 நாள் எனக்கு பைத்தியமே அப்படியே பிடிக்குது. என்னால நீ இல்லாம நீ இருக்க முடியாது. ப்ளீஸ் ராக்கி, சீக்கிரமா என்கிட்ட வந்துடுடா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அடிக்கடிக்கு டெம்பிள் போவோம். அந்த டெம்பிள்ல நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்பல்ல. நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு தான் வேண்டிப்பேன். அது இப்ப நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு நீ வேணும் ராக்கி. தயவு செஞ்சு சீக்கிரம் எந்தி வா ராக்கி. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க நீ பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு. ஆனா நான் நம்புறேன் என்ன நீ ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி. ஏற்கனவே விட்டுட்டு போன மாதிரி இப்பவும் விட்டுட்டு போயிடாதடா. தயவு செஞ்சு வாடா. உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, நிறைய விஷயம். ப்ளீஸ் ராக்கி, என்னை ஏமாத்திராத ராக்கி. நான் இல்லாத ஒரு வாழ்க்கைய உன்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு அடிக்கடிக்கு சொல்லுவல்ல, அதே மாதிரிதான் ராக்கி. இப்போ நிஜத்துல நீ இல்லாம நான் எப்படிதான் இருப்பேன்? இங்க பாரு ராக்கி, சின்னவா இருந்தாலும் சரி வாழ்வோ சாவோ 2மே ஒன்னாதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எந்தி வந்தா நானும் இருப்பேன்.
இல்லைன்னா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு எந்தி வாடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ராக்கி. சாரு, மேம் உன்னை வெளியே கூப்பிட்டாங்க, பார்த்தது போதுன்னு சொல்லிட்டாங்க. நீ வெளியே வருவியா? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு வரேனே, ப்ளீஸ். ஐசியூஆர்ல ரொம்ப நேரம் யாரையும் இருக்க விட மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ சாரு, அது அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும். இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தர வேண்டியது இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸா வர மாதிரி இருக்கு. ஸோ அர்ஜென்ட்டா சிபிஆர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிபிஆர் ப்ராசஸ்ல தான் தெரியும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. மெமரி லாஸ் ஆகாம அவருக்கு மெமரி ஆக்டிவா தான் இருக்கு. ஸோ சிபிஆர் பண்ணி பார்த்துடலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கான மெடிசன்லாம் இப்போ கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் வெளியே போறியா? சாரி, உன்னுடைய வேலையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கல. சரி, ஓகே, நான் வெளியே வெயிட் பண்றேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சாரு, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நீ நல்லபடியா வெளியே வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். சின்ன ஏமாத்திராத. லவ் யூ. மேல வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சார் செவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்தீங்களா? டேய், உன்னதான் கேக்குறேன். காது கேக்குதா இல்ல பைத்தியக்கார மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன்? என்ன பேசுறதுன்னு தெரியல. மேல இருந்து பெரிய ஹீரோ மாதிரி சத்தம் போட்டுட்டு மேல வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் போய் என்ன பேசுறேன்னு புரிய மாட்டேங்குது. நான் சொல்லி கல்யாணம் பண்ண எதையுமே நான் அவளுக்கு செய்யவே இல்லைல்ல. அவளை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன். நல்லா இருக்காளான்னு கூட கவனிக்கல. ஆக மொத்தத்துல அவளுக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் என்னுடைய சுயநலத்துல மட்டும் தெளிவா இருந்திருக்கேன். அவளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. கார்ல வரும்போது ரேஷ்மா சொன்னான், ஆம்பளைங்க எல்லாருமே சுயநலமா அவனுங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் யோசிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு பொண்ணு அப்படி இருக்க மாட்டான், நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் யோசிப்பான்னு சொல்லி. நான் பாரு எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இருந்திருக்கேன்னு. என்னையே நம்பி வந்திருக்கா எல்லாரையும் விட்டுட்டு. ஆனா நான் கொஞ்சம் கூட அவளுக்கான இடத்தையோ மரியாதையோ ஏதாச்சும் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்காம எந்த அளவுக்கு அவளை கேர்லெஸ்ஸா நடத்தியிருக்கேன். இது எதையுமே அவ பொருட்படுத்தாம என் கூட இவ்ளோ எனக்கு புரியல எப்படின்னு சொல்லி. அதனால இப்படியே நின்னுகிட்டே இருந்துட்டு அப்படி பேர்லாம் நினைக்கிறியா? போய் பேசினாதான் தெரியும். முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க. அவளும் பாரு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தெரியல. என் மேல நம்பிக்கை இல்லாம தானே இவன் கிட்ட என்ன சொல்லி மாறிட போகுதுன்னு நினைச்சிட்டா போல. அதான் என்கிட்ட சொல்லவே இல்ல. பேசாம அப்படி கீழே இறங்கி வீட்டுக்கு போயிருவா. டே பைத்தியக்காரா, இது கூட கீழே என்ன மாட்டி விட்டதும் இல்லாம அவ்வளவு ஹீரோயிசம் சத்தம் வர சில தெரியாமதான் கேக்குறேன். சார் எதுக்கு என்ன மாட்டி விட்டீங்க? உன் பொண்டாட்டி கூட நீ பிரிஞ்சு இருக்கிறது உன்னுடைய தலையெழுத்து. அதுக்கு ஏன் புருஷன்கிட்ட என்ன மாட்டி விட்ட? நான் தெளிவா தானே சொன்னேன், யாருக்கும் தெரியாம போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லி. பைத்தியம் பைத்தியம். ஏண்டா சின்னாச்சு உனக்கு? கோவத்துல ஏதோ பேசிட்டேன் பைத்தியமே. வேணும்னு யாருன்னா சொல்லுவாங்களா என்ன? சாரி, தெரியாம பண்ணிட்டேன். உன்னையும் சேர்த்து இந்த பிரச்சனை இழுத்து விட்டுட்டேன். ஆனா உன் மாமியார் எம்மா ஒரு ஆம்பளை கிட்ட என்கிட்டயும் இவ்வளவு பேசுதே, நீலாம் அவங்கள சமாளிக்கிறன்னா பெரிய விஷயம் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவங்க பேசுறதை கண்டுக்கவே மாட்டேன். கண்டுக்கிட்டதான் பிரச்சனை. நான் பார்த்து கண்டுக்காம என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அதையும் மீறி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா முத்துமாரி கிட்ட சொல்லுவேன். இப்போ அணுக்கும் எனக்கு என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? அணு என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு பெரிய தியாகின்னு நினப்பு அணுவை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி இல்ல. எனக்கு பிடிக்கலையா அவர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி உங்க அம்மா பண்றாங்க, எனக்கு அது பிடிக்கல, நீங்க கேக்குறீங்களா இல்ல நானே கேட்கவான்னு சொல்லி. நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அது வேற மாதிரி முடியும். ஆனா அதுவே அவரு போய் கேட்டாருன்னா பெத்த பிள்ளை கிட்ட சொல்லி எப்படி தூண்டி விடாப்பாருன்னு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் இருந்தாலும் பெத்த பிள்ளை காண்டியாச்சும் என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்க வச்சு செய்வாங்க. அதனால நான் கேட்க மாட்டேன். அவங்களா போயிட்டு கேட்க சொல்லி நான் தான் சொல்லுவேன். நீ நல்லா தெளிவா தான் இருக்க. இங்க பாரு, அவகிட்ட போய் பேசு முதல்ல. நீ ஃபீல் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு நினைக்கிறதுலாம் அதுக்கான சூழ்நிலையை நீ உருவாக்கி கொடுத்தியா கொஞ்சமாச்சும்? எல்லாரும் இங்க என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் ஏதோ சுயநலவாதி மாதிரி. நான் சுயநலமெல்லாம் இல்ல, பிராக்டிக்கலா இருக்கேன். இங்க என்ன நடக்குதோ அதை சொல்றேன், அவ்வளவுதான். மனசாட்சி படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த பிரச்சனையுமே சொல்லாம நான் நல்லவன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்துற அணு நல்லவன். நான் பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கெட்டவளா? நான் எப்படி சொன்னேன் சொல்றாங்க சில பேர், அததான் சொன்னேன். என்ன உன் மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்களா? நான் சுயநலவாதியா, என் காரியத்துக்கு ஏத்த மாதிரி காய நகர்த்துறானா. எனக்கு நல்லா பேச தெரியுதான். பேச தெரியலன்னா இந்த உலகத்துல பழைக்கவே முடியாது. சென்னை அணு மாதிரி முட்டாள் மாதிரி இருக்க சொல்றியா என்ன? போயிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லுன்னு. அதை விட்டுட்டு நீ அப்படி மூலையில நின்றுகிட்டு இருந்தா அவளும் உங்ககிட்ட கடைசி வரையும் மனசை விட்டு பேச மாட்டா. நீயும் என்னன்னு அவகிட்ட கேட்க மாட்டேன். முதல்ல பிரச்சனையை முடிக்க பாரு. அவளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி முதல்ல அவகிட்ட கேட்டு அதை உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணி கொடு, இல்லையா அவளையே பண்ண சொல்லு. அவ்வளவுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. போய் பேசு. இப்படியே நின்றுகிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறிட போறது இல்ல. ரோஷன் உள்ளதா இருக்கான், பாத்துக்கோ. குழந்தை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா வெளியே அனுப்பிவிடு. நான் வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கேன். ரோஷனை நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. வணக்கம் சொன்னாங்களே, நான் ஒரு சின்ன ஒரு 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பத்தி,
பிரியா வந்து ரொம்ப சுயநலமா இருக்கா, அவளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சுயநலமா இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் சுயநலமா இருக்கேன். இதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் ஒன்னும் அனுக்கு தப்பான வழியெல்லாம் எதுவுமே சொல்லி தரலையே. நீ பேசினாதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு வெளியே தெரியும்னு தான் சொல்லி கொடுத்தேன். இங்க நிறைய பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசாம அமைதியா அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம புருஷன்கிட்ட சொன்னா பாவம் அவரு கஷ்டப்படுவாரு, அவர் வேலைக்கு போயிட்டு நம்மள நல்லபடியா பாத்துக்கிறாரு, அவர்கிட்ட எல்லாம் சொன்னா அது கஷ்டமாயிரும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அதை நான் பண்ணாதானே சொல்றேன். இதுல என்ன சுயநலம் இருந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம சொன்னாதாங்க தெரியும். நம்ம மனசை பார்த்தோ இல்ல நம்ம முகத்தை பார்த்தோ கண்டுலாம் பிடிக்க முடியாது. ஃபேஸ் டல்லா இருந்துச்சுன்னா உடம்பு சரியில்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படியும் அதையும் மீறி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். சொல்லாம இருக்கிறதுனால என்ன தெரிய போகுது சொல்லுங்க. ஸோ அதனாலதான் நான் அப்படி சொன்ன அனுக்கிட்ட. அதுல என்னோட சுயநலம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரொம்ப நேரம் பேச்சுல நீங்க அப்படியே நீங்க பண்ற கமெண்ட் செக்ஷன்ல போனீங்கன்னா நிறைய பேர் பேராவா கமெண்ட் கேட்டிருப்பாங்க. ஒரு சில இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதை வந்து என்னோட ஸ்டைல்ல வந்து யூஸ் பண்ணி வீடியோல அப்லோட் பண்றேன். நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அனு வந்து வாயிலாத இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அது கரெக்ட் தான். அதை எந்த இடத்துல பேச முடியுமோ அந்த இடத்துல பேசி நான் அப்லோட் பண்றேன். தேர்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு ஐடி, அந்த ஐடி நான் மென்ஷன் கூட பண்ண விரும்பல. அந்த ஐடிக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு பண்ற கமெண்ட்ல அந்த ஒரு ஐடி மட்டும் ரொம்ப பேடா மெசேஜ் பண்றது, கமெண்ட் பண்றது. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்குன்னா பாருங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படியே என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு வேற எதனா நல்ல சூப்பரான வீடியோ, நிறைய வீடியோ வரும். அந்த வீடியோஸ் எதனா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை போய் பாருங்க. இல்லையா உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குன்னா போயிட்டு அந்த வேலையை பாருங்க. தயவு செஞ்சு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி பண்றீங்க? பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். சும்மா நல்லாவே இல்லைன்னா என்னால முடிஞ்ச எஃபெக்ட் தான் நான் போட முடியும். சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னதான் பண்ணணும்? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதையாச்சும் கமெண்ட் பண்ணணும். என்ன நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, என்னால மாத்திக்க முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்றேன். அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. கேவலமா இருக்கு. வேற என்ன மயிர் மாதிரி இருக்கு. சாரி குழந்தைங்க என்ன பாக்குறீங்கன்னா சாரி. சின்ன மாதிரிலாம் எதுக்கு கமெண்ட் பண்றீங்க? சாரி சொந்தங்களே, ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.